Hi, welcome to Tech Bill Tamil, all of you. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது DJI Mic 3 டிரான்ஸ்மீட்டர். இந்த டிரான்ஸ்மீட்டரும் ரிசீவரும் உங்களுக்கு தெரியும். டிரான்ஸ்மீட்டர் மைக். ஸோ இந்த ரிசீவரில் டைப் சி அடாப்டரை நாங்கள் சேஃப்டி பின்னை ரிமூவ் பண்ணி போட்டு நாங்கள் இதில் போடலாம். அடுத்தது நான் ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணினா நீங்கள் மைக்கையும் ஆன் பண்ணினீங்கன்னு சொன்னால் இதில் பேசுகிறது அந்த வால்யூம் அதில் டிடெக்ட் ஆகிறத நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ அதே போல் நாங்கள் இப்போ டிஎஸ்எல்ஆர் கேமராவில் இப்படி கனெக்ட் பண்ணிக்கொள்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். டிஎஸ்எல்ஆர் கேமராவை ஃபஸ்ட்டுக்கு ஆன் பண்ணி டிஎஸ்எல்ஆர் கேமராவோட கூட நாங்கள் கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, அந்த வகையில் இப்போ நாங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமரா ஆன் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த அடாப்டர் டைப் சி அடாப்டர், அது ஃபோனுக்குரிய அடாப்டரை நாங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு சேஃப்டி பின்னை நாங்கள் சும்மா போட்டுக்கொள்வோம். மிஸ் ஆகிடும். ஸோ அடுத்தது ஃப்ளாஷ் லைட் மாற்ற அந்த ஸ்லாட் இருக்குது. அதில் வந்துட்டு நாங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமராவில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை லூஸ் கனெக்ஷன் ஆகாமலுக்கு இந்த பின்னை டைப் செஞ்சு கொள்கிறோம். டைட் செஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் கேமராவோட மைக் பின்னில் நாங்கள் இதை வந்துட்டு யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ நீங்கள் இப்போ போட்டிங்கன்னு சொன்னால் இந்த மைக் டிரெக்டாகவே நீங்கள் வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு எடுக்கும். அதே போல் இந்த டிரான்ஸ்மீட்டர், இதே போல் 4 டிரான்ஸ்மீட்டரை நீங்கள் இந்த மைக்கில் இந்த ரிசீவரில் நீங்கள் கனெக்ட் பண்ணி இன்டர்வியூஸ் அப்படி செட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் நிறைய ஃபங்க்ஷன்கள் இருக்குது. இந்த ஆப்பூடாக எப்படி கனெக்ஷனை மேற்கொள்கிறது, வைஃபை எப்படி எடுக்கிறது, அதில் கியூஆரை வந்துட்டு எப்படி நாங்கள் செட் பண்ணிக்கொள்கிறது, அதே போல் ப்ளூடூத்தில் எப்படி கனெக்ட் பண்ணிக்கொள்கிறது என்று ஏகப்பட்ட விடயங்கள் இதில் இருக்குது. மைக் 2, மைக் 3, மைக் 4 மட்டுக்கும் எப்படி நாங்கள் பேர் பண்ணிக்கொள்கிறது, அதே போல் சவுண்ட் சிஸ்டத்தையும் நாங்கள் எப்படி பேர் பண்ணிக்கொள்கிறதுங்கிறது. ஸோ இந்த மிமோ ஆப், இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணுறதோடாக மிமோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள முடியும். DJI மிமோ நான் ஆல்ரெடி DJI மிமோவை இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஃபோனில் ஆண்ட்ராய்டில் கனெக்ட் பண்ணும்போது ஓடிஜியை சில ஃபோனுக்கு எடுக்காது. ஸோ ஓடிஜி கனெக்ஷனை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓடிஜி கனெக்ஷனை ஆன் பண்ணினதுக்கப்புறம் உங்களுடைய இந்த ரிசீவரை சேஃப்டி பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு எங்களோட டைப் சி அடாப்டரை நாங்கள் ப்ளக்இன் பண்ணுறோம். ப்ளக்இன் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் ஆன் பண்ணி உங்களோட ஃபோனில் நீங்கள் டைப் சி பின்னில் அட்டாச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதில் செட்டிங்ஸ் கேட்குது, அதையும் ஓகே பண்ணி அக்செப்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் வரும். அதே போல் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணலாட்டி நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போய் இதில் DJI மிமோ என்று சொல்லி நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் காட்டும். ஸோ இதோடாக எக்ஸஸ் பண்ணலாம். உங்களுடைய முழு கண்ட்ரோலும் வரும். ஸோ கோட்டு செட்டிங்ஸுக்கு நான் போகிறேன். இந்த கோட்டு செட்டிங்ஸுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் முழு கண்ட்ரோல், நாய்ஸ் கேன்சலேஷன், அதே போல் கெயின் பண்ணலாம் ஒரு ஆளுற வாய்ஸு, அடுத்தது மானிட்டர் பண்ணலாம். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் உங்களுடைய பேசுகிற இந்த சத்தத்தை நாங்கள் மானிட்டர் பண்ணிவிட்டு கேட்டுட்ருக்கலாம். அவர் வால்யூம் எப்படி இருக்குது, சரியாக ரீச் ஆகுதா என்று சொல்லி போட்டு நாங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்து இந்த சாஃப்ட்வேர்லேயே நாங்கள் இன்டர்வியூஸுக்கு கூட சில மைக்குகளை வந்துட்டு கெயின் பண்ணுறது அப்படி செய்யலாம். அடுத்தது நீங்கள் இந்த DJI இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணினீங்கன்னா கூட ஃபோன்லேருந்து கூட சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நாங்கள் ஐஃபோனில் எப்படி கனெக்ட் பண்ணிக்கொள்கிற என்ற தொடர்பாக நாங்கள் இப்போ பார்க்குறோம். ஐஃபோனில் நீங்கள் டிரெக்டாகவே DJI மிமோவை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டைப் சி அடாப்டர் ஊடாக நீங்கள் உங்களுடைய ஐஃபோனில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இப்போ கனெக்ட் ஆகிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சாஃப்ட்வேருக்குரிய அவ்வளோ ஃபங்க்ஷனும் இதாகுது. அடுத்து ஒரு தரம் இதை என்ன செஞ்சீங்க, ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ரெக்கார்டிங் ஆகும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆகும். ஸோ இதில் கூட நீங்கள் பார்க்கலாம் இந்த ஆப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன். அடுத்தது நாங்கள் இதில் பார்க்குற விண்ட்ஸ்க்ரீன், ஏன்னா இந்த விண்ட்ஷீல்டை வந்துட்டு நாங்கள் எப்படி எங்களுடைய மைக்கில் அவுட்டோருக்கு போகும்போது சில நொய்ஸ் இருக்கும் வந்து, அப்போ அந்த நொய்ஸை வந்துட்டு கேன்சல் பண்ணுறதுக்காக, அதோட ஃப்ரீக்குவன்சியை குறைச்சி தரத்துக்காக இதை வந்துட்டு நாங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதுதான் வீடியோ. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.